திருச்சியில் கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க பொதுமக்கள் எதிர்ப்பு. அடிப்படை வசதிகளை செய்து தர கோரிக்கை. திருச்சி மாநகராட்சி உறையூர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்டேட் பேங்க் காலனியில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த பகுதியில் சிறுவர்கள் விளையாடுவதற்காக பூங்கா அமைப்பதற்காகவும் மாநகராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகம் தரப்பில் இடஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் பூங்கா அமைக்கும் பணிகள் எதுவும் இதுவரை நடைபெறவில்லை. இந்நிலையில் மாநகராட்சி நிர்வாகம் எவ்வித முன் அறிவிப்பும் இன்றி பூங்காவிற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்ட இடத்தில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் முதல்கட்ட பணிகளை தொடங்கியுள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் அவ்வாறு அமைத்தால் முறையாக பராமரிப்பு பணிகள் நடைபெறாது, மேலும் இந்த பகுதியில் நிலத்தடி நீர் பாதிக்கப்படும், குடியிருக்கும் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் சிரமத்திற்குள்ளாவார்கள் என்று கூறி பூங்கா அமைக்கும் இடத்தில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி பொதுமக்கள் குடும்பத்துடன் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் இப்பகுதிக்கு சாலை, குடிநீர், தெருவிளக்கு மற்றும் பாதாள சாக்கடை வசதிகள் என எதையும் முறையாக அமைத்து தரவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். பலமுறை கோரிக்கை வைத்தும் மாவட்ட நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை என தெரிவிக்கின்றனர். கட்டிக்கிட்டு எல்லாம் இது பண்ணிட்டு இருக்கோம். இங்க நல்லா இயற்கையா இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நாங்க இங்க வீடு வாங்கிட்டு கட்டிட்டு இருக்கோம். இப்ப நீங்க இதை பண்ணாங்கன்னா விலை இதாயிரும். நாங்க எப்படி இங்க இருக்க முடியும்? தண்ணி, குடிக்கிற தண்ணி இல்ல. பஸ் ஸ்டாப் இங்க நிறுத்த சொன்னா நிறுத்த மாட்டேங்கிறாங்க. ஒண்ணு கேரளா ஆஸ்பத்திரி நிறுத்துறாங்க, இல்லைன்னா அந்த எண்டுக்கு போயிடுறாங்க. நாங்க எப்படிப்பா போறது? அது இல்லாம இங்க தண்ணி முதல்ல முக்கியம்பா. நாங்க இவ்வளவு பணத்தை போட்டு கட்டிட்டு சரி நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா வீடு வீடா தண்ணிக்கு அலைய வேண்டியதா இருக்கு. எப்படிப்பா? இதுக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு இது பண்ணுங்கப்பா. இங்க டைனேஜ் வரக்கூடாதுப்பா. நாங்க எல்லாம் போர் தண்ணியே பாதி பேர் குடிக்கிறாங்க. இந்த இது தண்ணியில ஊறிக்கிட்டு போனுச்சுன்னா அப்ப எங்களுக்கு தானே வரும். இதெல்லாம் கொஞ்சம் நிறைய இடம் இருக்கிற இடத்துல பார்த்து போட சொல்லுங்கப்பா. இங்க எல்லாம் பிளாட் வாங்கி இல்லாதவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறோம். இதுல பண்ணக்கூடாதுப்பா. குடி தண்ணி முக்கியம். இப்ப வரணும், ஒரு பொது பைப்பாவது எங்களுக்கு போட்டு கொடுக்கணும். வீட்டு வரியெல்லாம் நாங்க கட்டியிருக்கோம். முன்னாடியே கட்டணும் வேற. முன்னாடியே கட்டிடுறோம். இல்லைன்னா ஏதோ ஃபைன் போடுறாங்க. ஒரு கொஞ்சம் டைம் ஆனா அதுக்கு ஒரு ஃபைன் போடுறாங்க. எங்களுக்கு பஸ் ஸ்டாப் முக்கியம் வேணும்பா. பஸ் ஸ்டாப், தண்ணி, இந்த இது வரவே கூடாதுப்பா. இங்க என் பேர் பத்மினிப்பா. ஸ்டேட் பேங்க் காலனி ரெண்டுத்துக்கும் ஸ்டேட் பேங்க் காலனி வரைக்கும் தான் தண்ணி இருக்கு. ஜாய் எஸ்டேட்ல குடி தண்ணீர் கிடையாது. இந்த கழிவுநீர் தொட்டி வந்ததுன்னா ரொம்ப மாசுபட்டு போயிடும். எல்லாரும் இங்க போர் தண்ணி தான் குடிச்சிட்டு இருக்கிறாங்க முக்காவாசி பேர். இதனால தயவு செய்து இந்த தொட்டி அமைக்காம இருந்தா ரொம்ப மக்களுக்கு உதவியா இருக்கும். சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க, வயசானவங்க எல்லாம் இருக்கிறோம். எல்லாம் காத்து எல்லாம் இதாயிருச்சுன்னா ரொம்ப தொல்லை ஆயிரும். அதனால தயவு செய்து இதை அமைக்கிறத வேற இடத்துல அமைச்சுக்கோங்க. எங்களுக்கு தயவு செய்து இந்த இடத்துல ஒரு இது போட்டு கொடுங்க, பொது குழாயாவது போட்டு கொடுங்க, ரோடு அமைச்சு கொடுங்க, அது பஸ் ஸ்டாப் போட்டு கொடுங்க. எங்க ஏரியாவுக்கு ஒரு பஸ் ஸ்டாப் வேணும். இல்லாட்டி 1 கிலோமீட்டர் இங்கிட்டு 1 கிலோமீட்டர் போக வேண்டியதா இருக்கு. இந்த பக்கம் போனா 1 கிலோமீட்டர் நடந்து போக வேண்டியதா இருக்கு. ரொம்ப இடத்துல ரோடு கிடையாது, ரோடு வசதியும் இல்ல. எல்லாம் மழை பெஞ்சா எல்லாம் மண் ரோடு தான், பொதன்னு போயிருது. வண்டிங்க எல்லாம் போய் சொருவிடுது. தயவு செய்து அதுவும் பண்ணி கொடுங்க. என் பேர் கோமதி. ஜாய் எஸ்டேட் ஸ்டேட் பேங்க் காலனியில் பூங்காவுக்கு சொந்தமான இடத்தில் கழிவுநீர் தொட்டி அமைக்கிறதுக்கு முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள். இதை பல மனுக்கள் மேயர், கமிஷனர், இந்த தொகுதி எம்எல்ஏவான மாண்புமிகு அமைச்சர் KN நேரு அவர்களிடமும் மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் எந்த இதுவும் செய்யவில்லை. 2 நாட்களுக்கு முன்பாக மார்க் செய்து கொண்டு சென்று உள்ளார்கள். ஆதலால் இந்த இடத்தில், பூங்கா இடத்தில் கழிவுநீர் தொட்டி அமைக்கிறது மாற்று இடத்தை பார்த்து அமைக்க வேண்டும். இங்கு நிலத்தடி நீரும் வீணாகிவிடும். இங்கு ஜாய் எஸ்டேட்டில் குடிநீர் தண்ணீர் குழாய் கிடையாது. ஆதலால் இங்கே நிலத்தடி நீர் போர் வாட்டரில் கலந்து வீணாகிவிடும். ஆதலால் தயவு செய்து மாற்று இடத்தை நீங்கள் கார்பரேஷன் அவர்களே பார்த்து ஜன நடமாட்டமும் வீடு இல்லாத இடங்களில் அமைக்கும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். வெங்கடேசன். வணக்கம், என் பேர் சக்திவேல். ஜாய் எஸ்டேட் 75ஆம் நம்பர் வீட்டில் குடியிருக்கிறேன். முதல்ல இந்த பக்கத்தில் நான் தான் வீடை கட்டினேன். நாங்கள் வீடு கட்டுறப்ப எங்களுக்கு ரோடு வசதியே கிடையாது. தண்ணி வேணும்னு சொல்லி 2020 மனு கொடுத்துருக்கோம்.
மேயர் வரைக்கும் அப்போ கார்பரேஷன் ஆஃபீஸ்லாம் கொடுத்தோம். இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. மனு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். எங்களுக்கு ரோடு வேணும், தெரு லைட் வேணும் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இதை பற்றியுமே அவங்க இது கண்டுக்கிறதே இல்லை. ஒரு முள்ளு பிடுங்கனா, ஒரு மருந்தடிக்கணும் போய் மனு கொடுக்குறோம், மனு தூக்கி போட்டுறாங்க. எந்த முயற்சியுமே இல்லை. இப்போ குடியிருக்கிற இடத்துல இது மாதிரி கட்டினா எங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கும். இதனால நாங்கள் நடுத்தர மக்கள் கடன் வாங்கி தான் வீடு கட்டுறாங்க. இது திருப்பி வந்துச்சுன்னா நாங்களாம் கடன் மூலமே தற்கொலை பண்ணி தான் போவோம். நாங்கள் இந்த தடுத்து நிறுத்தலைன்னா மேற்கொண்டு நாங்கள் அடுத்த போராட்டம் பண்ணுவோம், பஸ் மறியல் பண்ணுவோம், உண்ணாவிரதம் இருப்போம். நன்றி. எம் சக்திவேல்.